கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நவம்பர் மாதம் 24ஆம் தேதியை காண தேவன் நமக்கு செய்த பெரிய இரக்கங்களுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ நம்மை காட்டிலும் நல்லவர்கள், பிரயோஜனம் உள்ளவர்கள் இந்த நவம்பர் மாதத்திலே நம்ம விட்டு கடந்து போனாலும் தேவன் நம்மேல் பெரிய இரக்கத்தையும் தயவையும் காண்பித்து இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனையை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுவரை நமக்கு அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்கும் எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த மாதத்திலே யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்களை அவர் நோக்கி, நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். நான் தான், பயப்படாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு தம்முடைய சீஷர்களை அக்கறைக்கு போகும்படி மறுகரைக்கு போகும்படி துரிதப்படுத்திவிட்டு அவர் ஜெபிக்கும்படி மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபித்து கொண்டிருக்கிற போது 4ஆம் ஜாமத்திலே நடுக்கடலிலே தண்டு வலித்து வருத்தப்பட்டு அவர்கள் பிரயாசப்படுகிறதை கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி வந்த இயேசு அவர்களை பார்த்து பேசுகிற வார்த்தை தான், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று இயேசு சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்த வசனத்தில் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 17வது வசனம், யோவான் 6:17, ஜான் சாப்டர் 6:17. படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு கப்பர்நகமுக்கு நேராய் போனார்கள். அப்பொழுது இருட்டாயிருந்தது. இயேசுவும் அவரிடத்தில் வராதிருந்தார். இயேசு இல்லாத ஒரு பிரயாணத்தை சீஷர்கள் மேற்கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு வராதிருந்தார், இயேசு இல்லாதிருந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்திலே இயேசு இல்லாவிட்டால் பயம். நான் தான், பயப்படாதிருங்கள். அவர்கள் ஆவேசம் என்று சொல்லி பயந்ததாக நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் பயந்தவர்களை பார்த்து, பயப்படுகிற ஜனத்தை பார்த்து, நான் தான், பயப்படாதீர்கள் என்று ஆறுதலான வார்த்தையை சொல்லி கர்த்தர் அவர்களை தேற்றுகிறதை, ஆற்றுகிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு ஏன் பயப்படக்கூடாது, பயம் இல்லாமல் இருக்க காரணம் என்ன, வனாந்தரத்தில் மேய்ச்சல் உண்டாகும், நன்மை உண்டாக நினைத்திருக்கிறேன் என்றெல்லாம் தியானித்தோம். யாருக்கு நன்மை என்று கூட கடந்த வாரம் தியானித்தோம். இன்றைக்கு பயம் ஏன் வருகிறது, ஏன் நம்முடைய ஜீவியத்தில் பயம் வருகிறது என்பதை குறித்த ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் பயம் வருகிறது, ஏன் பயப்படுகிற மனுஷராய் நாம் மாறுகிறோம்? ஆதியாகம புஸ்தகத்தில் 50ஆம் அதிகாரம் 19, 21 வசனத்தை நாம் படிக்கும்போது, யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் தகப்பன் மரணம் அடைந்த பின்பு யோசேப்பை பார்த்து அவர்கள் பயந்து அவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் பாதத்தில் விழுகிறதை குறித்து 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஜெனிசிஸ் சாப்டர் 50 verse 18 to 21. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்பு அவருடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்கள் பயப்படுகிற காரியத்தை கண்டு அவர்களிடத்தில் பட்சமாய் பேசுகிறான். நான் தேவனோ, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பட்சமாய் பேசினான், ஆற்றுகிறான். இவர்களுக்குள்ளே ஏன் பயம் வந்தது? ஏன் தாங்கள் அடிமைகள் என்று தன்னை தாழ விழுந்தார்கள்? எதற்கெடுத்தாலும் யோசேப்பின் சகோதரர்கள் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. என்ன காரணம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை கொஞ்சம் ஆழமாய் நாம் தியானிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக
ஆதியாகம புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரம் நாம் படிக்கும்போது 42ஆம் அதிகாரம் 21, 22, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 28, ஜெனிசஸ் சாப்டர் 42 verse 21, 22 and 28 இதை நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் பேசுகிற காரியத்தை நமக்கு வாசிக்கலாம். ஜெனிசஸ் சாப்டர் 42 verse 21. நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிக்கூடாமற் போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றான். யோசேப்பு துபாசியை கொண்டு அவரிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 28வது வசனத்தையும் அவர்கள் சொல்லுகிற வேதனையை பாருங்கள். நான் தன் சகோதரனை பார்த்து, என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கில் இருக்கிறது என்றான். அப்பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன என்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மைக்காக யோசேப்பு ஒரு காரியத்தை செய்கிறான். தன்னுடைய சகோதரர்கள் என்று யோசேப்பு அறிந்து அவர்களுடைய பணத்தை அவருடைய சாக்கிலே போட்டு அனுப்புகிறான். ஆனால் இவர்களோ பயப்படுகிறார்கள், இவர்களோ கலங்குகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன கலக்கம்? இரத்தப்பழி கேட்கப்படுகிறது. சகோதரனுக்கு நாம் கெஞ்சின போது, அவன் கூப்பிட்ட போது கேட்காமல் போனோமே, சகோதரனை விற்று போட்டோமே, அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது என்று அவர்கள் புலம்புகிறதை இங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் பயந்து தேவனை பார்த்து சொல்லுகிறார்கள், தேவன் எனக்கு இப்படி செய்தது என்ன, கர்த்தர் எனக்கு இப்படி செய்தது என்ன என்று அவர்கள் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, குற்றமுள்ள மனசாட்சி, குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கில்ட்டி கான்ஷியன்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குமானால் நமக்குள்ளே பயத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்த பழி நம்மேல் இருக்குமானால் அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சகோதரர்கள் ரூபன் சொல்லுகிறான், நான் உங்களை கேட்டேனே, என் பேச்சை கேட்காம போயிட்டீங்களே, அவன் இரத்தப்பழி நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜீவியத்தில், என்ற ஜீவியத்தில் ஏன் பயம் வருகிறது, ஏன் பயப்படுகிற காரியங்கள் நடக்கின்றால் நமக்குள்ள இருக்கிற குற்றமுள்ள மனசாட்சி, கில்ட்டி கான்ஷியன்ஸ். ரெண்டாவது குற்ற மனப்பான்மை. இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரத்தப்பழி நம்மிடத்தில் கேட்கப்படுகிறது. இங்கே இவர்களுக்கு நன்மையாக காரியத்தை கர்த்தர் பண்ணினாலும் நன்மையை அவர்களுடைய குற்ற மனசாட்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய ஜீவியத்திலே அவர்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பயமுள்ள ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய காரியங்கள். முதலாவது ஆதியாகம புஸ்தகம் 42:35 படிக்கும்போது, 42:35 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் தங்கள் சாக்குகளில் உள்ள தானியத்தை கொட்டுகையில் இதோ அவன் சாக்கிலே அவன் பணமுடிப்பு இருந்தது. அந்த பணமுடிப்பை அவர்கள் தகப்பனும் கண்டு பயந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் சாக்கில் இருக்கு, சரி இவங்க பிழைச்சிட்டு போட்டோம், தானியத்தையும் கொடுப்போம் பணத்தையும் கொடுப்போங்கிறான். பணமுடிப்பை கண்டு பயப்படுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனின் வேலைக்காரன் சொல்லுகிறான், உங்கள் தேவன் அதை உங்களுக்கு புதையலாய் கிடைக்க பண்ணியிருப்பார், நீங்க கொடுத்த பணம் என் கைக்கு வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயப்படுகிறார்கள், நன்மை அனுபவிக்க பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? கில்ட்டி கான்ஷியன்ஸ், குற்ற உணர்வு, குற்ற மனப்பான்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்ற மனசாட்சி அவருடைய ஜீவியத்திலே பயத்தை கொண்டு வருகிறது. உங்கள் ஜீவியத்தில், என்னுடைய ஜீவியத்தில் இந்த குற்ற மனப்பான்மையுடையவர்களாக இருப்போமானால் பயத்தின் ஆவினால் பீடிக்கப்பட்ட மனுஷராக இருப்போம். இரண்டாவதாக அவர்களுக்கு ஒரு விருந்து பண்ணுகிறான். தகப்பன் கூட கொடுத்த பணம் சாக்கில் வந்ததை கண்டு பயப்படுகிறான். இரண்டாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்கு யோசேப்பு ஒரு விருந்து கொடுக்கிறான். 43ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம், சாப்டர் 43 verse 18.
43:18 படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் பயப்படுகிற பயத்தை பாருங்கள். அவன் தனக்கு யோசேப்பு சொன்னபடியே செய்து அந்த மனிதரை யோசேப்பின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். தாங்கள் யோசேப்பின் வீட்டுக்கு கொண்டு போகிறதை அவள் கண்டு பயந்து, முன்னே தகப்பனுடைய சாக்குகளில் இருந்த பணத்து நிமித்தமும் நம்முடைய குற்றம் சுமத்தி நம்மை பிடித்து சிறையாக்கி நம்முடைய கழுதைகளை எடுத்துக்கொள்ளும்படி நம்மை கொண்டு போகிறார் என்று சொல்லி யோசேப்பின் வீட்டு விசாரணைக்காரன் அண்டையில் சேர்ந்து வீட்டு விசாரணை வாசற்படியிலே அவனோடு பேசி, ஆண்டவனே, நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்தோமே, நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்களித்திருந்த போது தங்கள் நிறுத்தி கொடுத்த நிறையின்படியே அவனவன் பணம் அவன் சாக்கின் வாயிலே கண்டோம், அதை எங்கள் திரும்பவும் கையில கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றாங்க. அதற்கு அவன் சொல்றான் 23ஆம் வசனத்துல, பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்களுக்கு யோசிப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்று அறிந்து அவர்களுக்கு ஒரு விருந்து பண்ணுகிறான், அவர்களுக்கு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, 29ஆம் வசனத்திலே verse 29 chapter 43, அவன் தன் கல்களை ஏறெடுத்து தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெஞ்சமினை கண்டு, நீங்கள் சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே படிக்கிறோம் verse 32 and 33, எகிப்தியர் எபிரேயரோடு சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்திற்கு அருவருப்பானது, அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோடு சாப்பிடுவது எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படி அவர்களை உட்கார வைத்தார்கள். அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பெஞ்சமினுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பானம் பண்ணி சந்தோஷமாயிருந்தார்கள். எல்லாரையும் வரிசையா உட்கார வைக்கிறார், ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கும் ஒரு பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் எப்படி மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் வரிசையாய் உட்கார வைக்கிறானே. ஆம், நாம் இங்க படிக்கிற காரியம் என்னவென்றால், நல்ல விருந்து கிடைக்கிறது, ஆனால் கில்ட்டி கான்சியன்ஸ் அவர்களுக்கு பயத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசேப்பு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறான். நான் தான் யோசேப்பு, நான் தான் உங்கள் சகோதரன். அதை கேட்ட போது கூட அவர்கள் பயப்படுகிறார்கள். chapter 45 verse 3, 45ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவளுடைய சகோதரர்கள் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அவன் அறிமுகம் சொல்லுகிறான், நான் உங்க சகோதரன் யோசேப்புப்பா, பயப்படாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களோட சகோதரன் யோசேப்பு. ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாக்கில பணம் இருக்கிறதுனால பயம். யோசேப்பு விருந்துக்கு வீட்டுக்கு கூட்டு போனா அங்க போனா பயம். நான் தான் யோசேப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்தும் போது பதில் சொல்ல முடியாதபடி இருதயம் கலங்கி பயம். இவைகளுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்குள்ளே இருந்த வாதிக்கப்பட்ட இருதயம், கில்ட்டி கான்சியன்ஸ், குத்தப்பட்ட இருதயம். ஐயோ, சகோதரனுக்கு நாம் கெஞ்சியும் கேளாமல் போனோமே, இரக்கம் செய்யாமல் போனோமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனப்பான்மை, குற்ற மனசாட்சி அப்படியே ஜீவிப்போமானால் எந்த மனுஷனை பார்த்தாலும் பயமா இருக்கும். ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறார், அவருடைய பொருளை நான் திருடிக் கொள்கிறேன், அவர் என்னை விசுவாசிக்கிறார் நல்லவன் என்று. ஆனாலும் நான் மறுநாள் இன்னொரு நாள் அவரை பார்க்கும்போது தலை குனிந்து கொள்வேன். என்னை வாங்க பிரதர் பாலடைக்கலாம் ஸ்தோத்திரம் சொன்னாலும் நான் தைரியமாய் பேச முடியாது. காரணம், குற்ற உணர்வு என்னை பயத்துக்குள்ளாக்கும். எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு என்னை பயப்படுத்துகிறவனாய் மாற்றும். இந்த கால வேளையில உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வுகளை அறிக்கையிடுவோம். இரத்தப்பழிகளுக்கு நீங்களாக்கும்படி வேண்டிக் கொள்வோம். இரத்தப்பழிகளுக்கு நீங்களாக்கும் என்று 51ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரன் வேண்டிக் கொள்கிறான். 51ஆம் சங்கீதத்திலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்தப்பழிகளுக்கு நாம் நீங்களாகிற மனுஷராயிருப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக, ஏன் நம்முடைய ஜீவியத்தில் பயம் வருகிறது? Why fear come in our life?
ஏன் பயம் வருது அப்படின்னு சொன்னால், நம் முதல்ல காண்பித்தோம் கில்ட்டி கான்ஷியன்ஸ். இது நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவதாக காட்லெஸ் லைஃப், கடவுள் இல்லாத, தேவன் இல்லாத ஜீவியம் நமக்கு பயத்தை கொண்டு வரும். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 1 Samuel chapter 18 verse 12 to 15, 12 15 வரைக்கும் நம்ம படிக்கும்போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இங்கே தேவன் இல்லாததினாலே, தன்னோடு கர்த்தர் இல்லாததினாலே சவுல் பயப்படுகிறதை குறித்து நமக்கு படிக்க முடியும். 1 Samuel chapter 18 verse 12 onwards. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படி அவன் ஜனத்துக்கு முன்பாக போக்குவரத்துமாயிருந்தான். தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் பகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். verse 29 also, 29வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம், அவன் பயந்துக்கிட்டே இருந்தான், மிகவும் பயந்தான். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏன்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே, கிரீடம் உள்ளவன் தானே. ஏன் மேய்ப்பனாயிருக்கிற ஒரு இடையனாயிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு பயப்பட வேண்டும்? தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். சவுலை விட்டு கர்த்தர் விலகி விட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை விட்டு விலகிவிட்டால், ராஜாங்கம் இருந்தாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், பணம் இருந்தாலும், நம் புத்தி பேதலித்தவர்களைப் போல சிறிய மனிதர்களுக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் மாறிவிடுவோம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் விலகுகிற சந்தர்ப்பங்கள் இருக்குமானால் நாம் பயப்படுவோம். இன்னும் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே chapter 17, 1 Samuel chapter 17 verse 11, சவுல் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கோலியாத் பாளையத்தில் வந்து கூப்பிடுகிறான், உங்களில் ஒருவன் வரட்டும், என்னோட யுத்தம் பண்ணட்டும். கோலியாத்தின் சத்தத்தை கேட்கும் போதே தாவீது பயப்படுகிறான். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இல்லாவிட்டால், கர்த்தரோடு நாம் இல்லாவிட்டால், கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவாரானால் பயத்தின் ஆவி உங்களையும் என்னையும் பிடிக்கும். கில்ட்டி கான்ஷியன்ஸ் brings fear, spirit of fear. Godless life, without God, glory be to God. கர்த்தர் ஸ்தோத்திரம். without God life brings fear. கடவுள் இல்லாத, தேவன் இல்லாத ஜீவியம் பயத்தை கொண்டு வரும், நடுக்கத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பயமுள்ள ஆவி நம்மை பிடித்திருக்கிறதா? பயப்படுகிற மனுஷராய் மாறி இருக்கிறோமா? நீங்களும் நானும் பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிறோமா? இங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நான் தான், பயப்படாதிருங்கள். அங்கே 18ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் படிக்கும்போது, ஜான் chapter 6 verse 17, இயேசுவும் வராதிருந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால பயம், இருள், சாயங்காலம் ஆயிற்று, இருளாயிருந்தது, வருத்தப்பட்டார்கள், பயந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உன்னுடைய படகுல ஏசு இல்லாவிட்டால், உன் ஜீவியத்தில் ஏசு இல்லாவிட்டால், கர்த்தர் உன்னை கைவிட்டு விட்டால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பயத்தின் ஆவி உங்களையும் என்னை பிடிக்கும். பயப்படுகிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறிப்போய் விடுவோம். கர்த்தரை கூட வைத்துக் கொள்வோம். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை. அவருக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நம்மை தனிமையாக விட மாட்டார். பிதாவாகி தேவன் நம்மோடு இருப்பார், இயேசு நம்மோடு இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருப்பார். நாம் பயமில்லாமல், கலங்கமில்லாமல்
நல்ல ஜீவியம் செய்யலாம். பயப்படாத புயலை கண்டு, காற்றை கண்டு, சத்துருக்களை கண்டு, நம்மை காட்டிலும் புத்திமான்களாக இருக்கிறவர்களை கண்டு பயப்படாத ஒரு ஜீவியம் செய்வதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் அப்படிப்பட்ட ஆவியை பெற்றுக்கொள்வோம், கர்த்தரை கூட வைத்துக் கொள்வோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, எக்ஸடஸ் chapter 14 verse 10, அங்கே படிக்கும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பின்னிட்டு பார்த்து பார்வோன் சமீபித்து வருகிறதை கண்டு பயந்தார்கள். எக்ஸடஸ் chapter 14 verse 10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இங்கே கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் பின்னே வருகிறதை, அவங்க கண்களை வானத்துக்கு நேராய் நோக்கல, பின்னே பார்த்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்வோன் சமீபித்து வருகிறதை இஸ்ரவேல் புத்திரர்கள் கண்ணு தூரத்தில் வரான் பார்வோன், பின்னிட்டு பார்த்தார்கள். நீங்களும் நானும் பின்னிட்டு அல்ல, முன்னோக்கி பார்ப்போம். பவுல் அப்போஸ்தலன் அதை தான் சொல்லுகிறான். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற பந்தை பொருளை பார்த்து ஓடுவோம், பின்னிட்டு பார்க்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், பின்னிட்டு பார்க்கிறார்கள். பார்வோன் சமீபத்து வருவதை கண்டு பயந்தான். உங்களுடைய கண்களும் என்னுடைய கண்களும் வானத்தை நோக்கி அது ஃபிக்ஸ் பண்ணப்படட்டும். பரலோகத்தின் தேவனை நோக்கி அது செட் பண்ணப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. மீகாவை போல எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு ஜீவியம் நமக்கு வரட்டும். வலதுபுறமோ இடதுபுறமோ அல்ல, முன்னோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னே செங்கடல் இருக்கிறது. அவர்கள் பின்னிட்டு பார்த்தார்கள். செங்கடலுக்கு முன்னாடி எப்படி ஓட முடியும்? பின்னிட்டு பார்த்தார்கள். பயம் வந்தது. பார்வோன் வருகிறானே, பார்வோன் வருகிறானே. உனக்கு முன்னே போகிற இயேசுவை பார். உன்னை எகிப்து வெளியே கொண்டு வந்த ஓங்கிய புயத்தை பார். உன்னை வெளியே கொண்டு வந்த கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை பார். உனக்கு முன்னடக்கிற பரிசுத்தவான்களை பார். மந்தைக்கு முன்னடக்கிற கடாக்களை பார். நமக்குள்ள ஒரு தைரியம் வரும், நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். பயமில்லாத ஒரு ஜீவியத்தை நீங்கள் நானும் செய்யலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் பேசிக்கொண்டே போகலாம். 1 யோவான் 4:18, 1 John chapter 4 verse 18, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பிலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. அன்பிலே பூரணப்பட்டவன், அவனுக்குள்ள பயம் இருக்காது. நாம் தேவ அன்பினால நிரப்பப்படுகிற மனுஷராய் நாம் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நமக்குள்ள பயத்தின் ஆவி நம்மை விட்டு நீங்கி போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 John chapter 4 verse 18. அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பிலே பயம் இல்லை. நாம் அன்பினால் நிரப்பப்படுவோம். ரோமர் 5:5 தேவ அன்பினால் நிரப்பப்படுகிற மனுஷராய் மாறுவோம். பயத்தை புறம்பாக்குவோம். நாம் பயப்படுகிற ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பயப்படுகிறதுக்கு பயத்தின் ஆவி அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அதுபடினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஜீவிப்போம். அன்பிலே பூர்ணப்படுவோம். பயத்தை புறம்பே தள்ளுவோம். பயமில்லாத ஜீவி செய்வோம். முன்னோக்கி ஓடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களுக்கு தந்திருக்கிற இந்த நவம்பர் மாத கடைசி ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே பயத்திற்கு விலக, பயத்தின் ஆவிக்கு விலக எங்களோடு பேசியிருக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். சிஷ்யமாய் ஆண்டவரே, கில்ட்டி கான்ஷியன்ஸ், காட்லெஸ் லைஃப் ஆண்டவரே எங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். ஆண்டவரே, பேக் ஸ்லைடிங் லைஃப் எங்களுக்கு பயத்தை கொண்டு வரும். ஆமாண்டவரே, அன்பில்லாத ஜீவியம், பரிசுத்தாவின் அன்பில்லாத ஜீவியம் பயமுள்ளவர்களா எங்களை மாற்றும். எங்களை நடத்த சுவாமி கிருபை கொடுக்கட்டும். இப்படிப்பட்ட ஜீவியத்துக்கு நாங்கள் விலகி சுத்த மனசாட்சியுடையவர்களாய், ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய், தேவனோடு கூட ஜீவிக்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொரு நாளும் தேவ அன்பில் நிரப்பப்பட்டு ஜீவிக்கிற கிருபையை எங்களுக்கு ஊற்றும், எங்களை நடத்தும், எங்களை ஆசீர்வதியும். கிருபை நன்மையும் எங்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.